பெருமாளுக்கு புடவை அணிவிக்கப்படும் ரகசியம் தெரியுமா? ராமராவண போரில் இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தியதால் ராமரின் படையும் லட்சுமணனும் மயங்கி விழுந்தார்கள். அதிலிருந்து தப்பிய அனுமானிடம் ஜாம்பவான் உயிர் காக்கும் மூலிகைகள் தேடச் சொன்னார். அனுமான் சஞ்சீவி மலைக்கு பறந்து சென்று ராமரை குணப்படுத்த எந்த மூலிகை வேண்டும் என்று சரியாக தெரியாமல் குழம்பி முழு மலையையே தூக்கி கொண்டு திரும்பும் வழியில் புறப்பட்டார். அந்த நேரத்தில் மலையின் சில பகுதிகள் கீழே விழுந்தன. அவற்றில் ஒன்றுதான் ஆப்பூரில் விழுந்து ஔஷதகிரி என்று அழைக்கப்படும் புனிதமான மூலிகை மலையானது. அதன் சக்தியால் தான் இங்குள்ள திருகச்சூர் பெருமாள் கோயில் மிகுந்த சிறப்பு பெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த மலையின் மேல் பகுதியில் ஸ்ரீநித்திய கல்யாண பிரசன்ன வேங்கடேச பெருமாள் லட்சுமி தேவியுடன் இணைந்த ஒரே உருவில் இருக்கிறார். நித்தியமான அன்பையும் பிரிக்க முடியாத இணைப்பையும் தெய்வீக கருணையையும் உணர்த்துவதற்காக லட்சுமி தேவி பெருமாளின் மார்பில் வாசம் செய்கிறாள். இதைத்தான் நித்திய கல்யாண நிலை என்று சொல்கிறார்கள். அதனால் இங்கு லட்சுமி தேவிக்கு தனியான சந்நிதி இல்லாமல் பெருமாளுடன் இணைந்த வடிவில் இருப்பதை குறிக்க புடவை போர்த்தப்படுகிறது. இது இருவரின் பிரிக்க முடியாத தெய்வீக இணைப்பை சின்னமாக காட்டுகிறது. பௌர்ணமி நாட்களில் கண்ணுக்கு தெரியாத வடிவில் சித்தர்கள் வந்து புடவையால் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை தியானம் செய்கிறார்கள் என நம்பப்படுகிறது. இந்த மலையில் பல சித்தர்கள் வரம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. கருடாழ்வார் இங்கு பெருமாளின் திருவடிகளை பார்த்தபடி அருள் பாலிக்கிறார். மேலும் பல்வேறு பிரச்சனைகளால் துன்பப்படும் மக்கள் 5 முறை ஆலயத்தை வலம் வந்து வழிபட்டால் விரைவிலேயே அவர்களின் துன்பங்கள் நீங்கும் என்பதே ஐதீகம். உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.